திருச்செங்கோட்டில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு காணிக்கை பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவலாளி இருக்கும்போதே துணிகர கொள்ளை நடைபெற்றது எப்படி? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கைலாசநாதர் கோயில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலின் உபகோயில்களில் முதன்மையானதாக இந்த கோயில் விளங்குகிறது. திருவிழா மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் இங்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கூட்டம் அலைமோதும். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சனீஸ்வர பகவான் சன்னதியில் உள்ள 7ஆம் நம்பர் உண்டியல் பெயர்த்து எடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் சனீஸ்வரர் சந்நிதிக்கு பின்புறமாக கொண்டு செல்லப்பட்டு உள்ளிருந்த பணம் மற்றும் காணிக்கை பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. கோயிலில் காவலாளி இருந்தபோதும் இந்த துணிகர கொள்ளை நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர். அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது சில சிசிடிவிக்கள் செயல்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக உண்டியல் தகர்த்தெடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி பழுதாகி இருந்ததும் தெரிய வந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் இந்த கோயில் பகுதியில் கழிவறை எதுவும் இல்லை என்பது பக்தர்களின் ஆதங்கமாக உள்ளது. இந்நிலையில் இரவு காவலாளி கணபதி கழிவறைக்கு சென்றிருந்த நேரத்தில் திருட்டுச் சம்பவம் அரங்கேறி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இருந்தபோதும் கோயில் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து உண்டியல் திருடர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.